திருச்செந்தூர் முருகன் அருள். ஓம் சரவணபவ. அலைகள் கரையை முத்தமிடும் புனித திருச்செந்தூர் தலத்தில் அருள்பாலிக்கும் செந்திலாண்டவர் முருகப்பெருமானின் திருவடிகளுக்கு கோடி கோடி நமஸ்காரம். இந்த நேரத்தில் இந்த உரையை கேட்கும் ஒவ்வொருவரின் மனமும் அமைதியடையவும், நம்பிக்கை வளரவும், இறைவன் மீது பக்தி அதிகரிக்கவும் முருகப்பெருமான் அருள் புரிவாராக. வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் திருச்செந்தூர் முருகனை மனதில் நினைத்து ஓம் சரவணபவ என்று பக்தியுடன் உச்சரியுங்கள். திருச்செந்தூர் என்பது வெறும் கோவில் அல்ல, அது மனக்கவலைகள் கரையும் தெய்வீக தலம். கடலலைகள் போல வந்த துன்பங்கள் கூட முருகனின் அருளால் மெதுவாக விலகும் என்ற நம்பிக்கையை இந்த தலம் நமக்கு அளிக்கிறது. இன்று உங்கள் மனதை முழுமையாக முருகனிடம் ஒப்படையுங்கள். அவரது திருவடியை நினைத்து சில நிமிடங்கள் அமைதியாக இருங்கள். நல்ல எண்ணங்களையும் அன்பையும் கருணையையும் வளர்த்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மூச்சிலும் ஓம் சரவணபவ என்று மனதிற்குள் ஜபியுங்கள். இந்த நாமம் மனதிற்கு அமைதியையும் உள்ளத்திற்கு தைரியத்தையும் இறைவன் மீது நம்பிக்கையையும் வளர்க்கும். திருச்செந்தூர் செந்திலாண்டவர் அனைவரையும் சமமாக நேசிப்பவர். அவரை உண்மையான பக்தியுடன் நினைப்பவர்களுக்கு மனவலிமை, பொறுமை, நம்பிக்கை ஆகியவற்றை அருள்வார். ஓம் சரவணபவ. வெற்றிவேல். திருச்செந்தூர் கடற்கரையில் வீசும் ஒவ்வொரு தென்றலும் அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று முருகப்பெருமான் நினைவூட்டுவதாக பக்தர்கள் உணர்கிறார்கள். வாழ்க்கையில் சவால்கள் வருவது இயல்பு. ஆனால் அவற்றை எதிர்கொள்ள மனவலிமையும் பொறுமையும் நல்ல முடிவுகளை எடுக்க தேவையான தெளிவும் கிடைக்க இறைவனிடம் பிரார்த்தனை செய்யலாம். இன்று இந்த தருணத்தில் உங்கள் மனதில் இருக்கும் கவலைகளை முருகனின் திருவடிகளில் சமர்ப்பியுங்கள். அமைதியாக 3 முறை சொல்லுங்கள். ஓம் சரவணபவ. இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் ஒவ்வொரு முறையும் உங்கள் மனம் அமைதியை நோக்கி நகரட்டும். திருச்செந்தூர் முருகன் நமக்கு கற்பிப்பது உண்மையை பேசுங்கள். யாருக்கும் தீங்கு நினைக்காதீர்கள். பெற்றோர்களை மதியுங்கள். உழைப்பில் நேர்மையாக இருங்கள். உதவி தேவைப்படுபவர்களுக்கு கரம் நீட்டுங்கள். இவ்வாறு வாழ முயற்சிக்கும் போது பக்தியுடன் செய்யும் பிரார்த்தனை நம் உள்ளத்தில் நம்பிக்கையையும் உறுதியையும் வளர்க்கும். நீங்கள் இன்று எந்த நிலையிலிருந்தாலும் மனம் தளர வேண்டாம். ஒவ்வொரு விடியலும் ஒரு புதிய வாய்ப்பை கொண்டு வருகிறது. முருகனை நினைத்து நல்ல எண்ணத்துடன் உங்கள் நாளை தொடங்குங்கள். வெற்றிவேல். வீரவேல். செந்தில் ஆண்டவா, எங்கள் மனங்களில் பக்தியையும் அமைதியையும் நல்ல வழியில் நடக்கும் அறிவையும் அருள்வாயாக. ஓம் சரவணபவ. ஓம் சரவணபவ. திருச்செந்தூர் செந்திலாண்டவரின் திருநாமம் ஒலிக்கும் இடத்தில் பக்தியின் ஒளி என்றும் குறையாது. இப்போது சில நொடிகள் கண்களை மூடி திருச்செந்தூர் கடற்கரையில் வீசும் தென்றலை மனதில் கற்பனை செய்யுங்கள். அலைகளின் ஓசையோடு முருகப்பெருமான் சந்நிதியில் நீங்கள் அமைதியாக நிற்பதாக எண்ணுங்கள். உங்கள் மனதில் இருக்கும் அனைத்து பாரங்களையும் அவரிடம் ஒப்படையுங்கள். அன்புடன் சொல்லுங்கள், முருகா, எனக்கு நல்ல சிந்தனையையும் நேர்மையான வழியில் நடக்கும் மன உறுதியையும் அருள்வாயாக. வாழ்க்கையில் கிடைக்கும் ஒவ்வொரு வெற்றியும் இறைவனின் அருளும் நமது முயற்சியும் இணைந்த பலன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சோதனைகள் வந்தாலும் நம்பிக்கையை இழக்காதீர்கள். தாமதம் ஏற்பட்டாலும் பொறுமையை இழக்காதீர்கள். வாய்ப்புகள் வரும்போது தயக்கமின்றி நல்லதைச் செய்யுங்கள். திருச்செந்தூர் முருகன் நமக்கு கற்றுத்தரும் மிக பெரிய பாடம் அன்பு, தைரியம், ஒழுக்கம் மற்றும் பக்தி. இன்று ஒரு நல்ல செயலைச் செய்யுங்கள். ஒருவருக்கு ஆறுதல் சொல்லுங்கள். பசியுடன் இருப்பவருக்கு உணவு அளியுங்கள். உங்கள் வீட்டில் அமைதியை வளர்த்திட இனிமையாக பேசுங்கள். இவை அனைத்தும் இறைவனை வழிபடுவதற்கு சமமான புண்ணிய செயல்கள். இறுதியாக மனமாற சொல்லுங்கள், செந்திலாண்டவா, என் மனதில் எப்போதும் நல்ல எண்ணங்களை வளர்த்தருள்வாயாக. உன் அருளில் நம்பிக்கையுடன் வாழும் வலிமையை எனக்கு அளிப்பாயாக.
வெற்றிவேல் வீரவேல். திருச்செந்தூர் முருகன் திருவருள் அனைவருக்கும் கிட்டட்டும். ஓம் சரவணபவ. கடலலைகள் ஓயாமல் கரையை தேடி வருவது போல பக்தனின் மனமும் இறைவனை நோக்கி திரும்பும் போது அதில் அமைதி மலரத் தொடங்குகிறது. திருச்செந்தூர் செந்திலாண்டவரை நினைக்கும் ஒவ்வொரு தருணமும் நம் மனதில் நல்ல எண்ணங்களை வளர்க்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும். இப்போது மெதுவாக மூச்சை இழுத்து விடுங்கள். ஒவ்வொரு மூச்சுடனும் மனதில் சொல்லுங்கள், ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. இந்த ஜபம் உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி உள்ளத்தில் அமைதியை வளர்க்கட்டும். முருகப்பெருமானின் வேல் தீமையை வெல்லும் தைரியத்தின் அடையாளமாகவும் அறியாமையை நீக்கும் ஞானத்தின் அடையாளமாகவும் போற்றப்படுகிறது. ஆகையால் ஒவ்வொரு நாளும் நாம் நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம், இன்று நான் யாருக்காவது உதவி செய்தேனா? நட்சத்திரக்குறி, இன்று நான் உண்மையுடன் நடந்து கொண்டேனா? நட்சத்திரக்குறி, இன்று என் வார்த்தைகள் யாருடைய மனதையும் காயப்படுத்தவில்லையா? இந்த சிந்தனைகள் நம் வாழ்க்கையை உயர்த்தும் நல்ல பழக்கங்களாக மாறட்டும். திருச்செந்தூர் முருகனின் திருவடியை நினைத்து நம் குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் நன்மை வேண்டி பிரார்த்திப்போம். செந்திலாண்டவா, எங்கள் உள்ளங்களில் அன்பை வளர்த்தருள்வாயாக. நன்மை செய்யும் மனதை அருள்வாயாக. சவால்களை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் சரியான பாதையில் நடக்கும் ஞானத்தையும் வழங்குவாயாக. இறுதியாக பக்தியுடன் அனைவரும் சேர்ந்து 3 முறை ஜபிப்போம். ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. வெற்றிவேல் வீரவேல். திருச்செந்தூர் முருகன் திருவருள் அனைவருக்கும் என்றும் துணையாக இருக்கட்டும். ஓம் சரவணபவ. திருச்செந்தூர் திருத்தலத்தில் ஒலிக்கும் ஒவ்வொரு மணி நாதமும் பக்தரின் மனதில் இறைநம்பிக்கையை எழுப்புகிறது. அந்த நம்பிக்கையே வாழ்க்கை பயணத்தில் நம்மை முன்னேற்றும் மிகப்பெரிய பலமாக அமைகிறது. இன்று நீங்கள் எங்கு இருந்தாலும் ஒரு நொடி திருச்செந்தூர் செந்திலாண்டவரின் திருவுருவத்தை மனதில் நினைத்து கொள்ளுங்கள். கடலலைகள் அவர் திருப்பாதங்களை வருடுவது போல உங்கள் மனமும் இறையருளை ஏங்கட்டும். மனமாற பிரார்த்தியுங்கள். செந்திலாண்டவா, என் எண்ணங்கள் தூய்மையாக இருக்கட்டும். என் வார்த்தைகள் பிறருக்கு ஆறுதலாக இருக்கட்டும். என் செயல்கள் நன்மையை பரப்பட்டும். இறைவனை வழிபடுவது கோவிலில் மட்டுமல்ல, அன்பாக பேசுவதிலும் நேர்மையாக வாழ்வதிலும் பிறருக்கு உதவுவதிலும் அவரது அருளை உணரலாம். ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் முருகனின் திருநாமத்தை ஜபியுங்கள். ஓம் சரவணபவ. இந்த ஜபம் மனதை ஒருநிலைப்படுத்தவும் பொறுமையை வளர்க்கவும் நம்பிக்கையை உறுதிப்படுத்தவும் ஒரு ஆன்மீக பயிற்சியாக அமையட்டும். திருச்செந்தூர் முருகன் நமக்கு சொல்லும் அமைதியான செய்தி, அன்பை விதையுங்கள், அறத்தை பின்பற்றுங்கள், நம்பிக்கையை இழக்காதீர்கள், முயற்சியை நிறுத்தாதீர்கள். இவ்வாறு வாழ முயலும் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் உள்ளார்ந்த அமைதியும் நல்ல எண்ணங்களும் வளரட்டும். இறுதியாக அனைவரும் சேர்ந்து பக்தியுடன் சொல்லுவோம், வெற்றிவேல் வீரவேல். செந்தில் ஆண்டவா போற்றி. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓவணபவ. அலைகள் ஓயாமல் திருச்செந்தூர் கரையை வந்தடைவது போல இறைவனின் கருணையும் பக்தரின் இதயத்தை எப்போதும் தேடி வருகிறது. முருகப்பெருமானின் திருவடியை நினைக்கும் இந்த புனித வேளையில் உங்கள் மனதில் இருக்கும் கவலைகள் அனைத்தையும் அமைதியாக அவரிடம் சமர்ப்பியுங்கள். மனமாற சொல்லுங்கள், முருகா, என் மனதில் அன்பை வளர்த்தருள்வாயாக. என் சிந்தனையில் தெளிவை அளிப்பாயாக. நான் செய்யும் ஒவ்வொரு நல்ல முயற்சியிலும் எனக்கு மனவலிமை தாராயாக. திருச்செந்தூர் முருகன் நமக்கு நினைவூட்டுவது வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தொடக்கம் என்பதே. நேற்றைய தோல்விகளை நினைத்து மனம் உடைய வேண்டாம். இன்றைய நாளில் நேர்மையுடன் செயல்படுங்கள். நாளைய தினத்தை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளுங்கள். பக்தியுடன் வாழும் மனிதன் தனது செயல்களால் உலகிற்கு ஒளி தருவான்.
இன்று உங்கள் வீட்டில் அமைதிக்காகவும் உங்கள் குடும்பத்தினரின் நலனுக்காகவும் உலகில் துன்பப்படும் அனைவருக்காகவும் ஒரு நிமிடம் அமைதியாக பிரார்த்தியுங்கள். செந்திலாண்டவா, எங்கள் இல்லங்களில் அன்பும் ஒற்றுமையும் நிலைத்திருக்கட்டும். எங்கள் உள்ளங்களில் கருணையும் பொறுமையும் வளரட்டும். நல்லதைச் செய்யும் எண்ணம் என்றும் குறையாமல் இருக்கட்டும். அதன் பின் மெதுவாக 12 முறை ஜபியுங்கள். ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. ஒவ்வொரு முறை ஜபிக்கும் போதும் உங்கள் மனம் மேலும் அமைதியை நோக்கி நகரட்டும். வெற்றிவேல், வீரவேல். திருச்செந்தூர் செந்திலாண்டவர் திருவருள் அனைவருக்கும் என்றும் துணையாக இருக்கட்டும். ஓம் சரவணபவ. திருச்செந்தூர் செந்திலாண்டவரின் திருவடியை நினைக்கும் இந்த புனித வேளையில் நம் இதயத்தை இறைநம்பிக்கையால் நிரப்புவோம். கடலின் அலைகள் வந்து செல்வது போல வாழ்க்கையிலும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரலாம். ஆனால் நம்பிக்கையையும் நல்ல செயல்களையும் விடாமல் பிடித்துக் கொள்வதே பக்தியின் பாதை. இப்போது உங்கள் மனதில் முருகப்பெருமானின் தெய்வீக திருவுருவத்தை நினைத்து மெதுவாக சொல்லுங்கள். செந்திலாண்டவா, என் மனம் அமைதியாக இருக்க அருள்வாயாக. நான் பேசும் வார்த்தைகள் அன்பை பரப்பட்டும். நான் செய்யும் செயல்கள் அறத்தை வளர்க்கட்டும். ஒவ்வொரு நாளும் சிறிய நன்மை ஒன்றையாவது செய்யுங்கள். ஒரு இனிய வார்த்தை, ஒரு புன்னகை, ஒரு உதவி, இவை அனைத்தும் இறைவனுக்குச் செய்யும் பூஜையை போன்றவை. திருச்செந்தூர் முருகன் நமக்கு தரும் ஆன்மீக பாடங்கள். கோபத்திற்கு பதில் பொறுமையை தேர்ந்தெடுங்கள். பயத்திற்கு பதில் தைரியத்தை வளர்த்து கொள்ளுங்கள். வெறுப்பிற்கு பதில் அன்பை விதையுங்கள். மனக்குழப்பத்திற்கு பதில் இறைநம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். இப்போது ஒரு நிமிடம் அமைதியாக இருந்து உலக நலனுக்காக பிரார்த்திப்போம். செந்திலாண்டவா, நோயால் துன்பப்படுவோருக்கு மனவலிமை அருள்வாயாக. கவலையில் இருப்போருக்கு ஆறுதல் கிடைக்கட்டும். அனைவரின் இல்லங்களிலும் அமைதி, ஒற்றுமை, நன்மை நிலைத்திருக்கட்டும். இறுதியாக பக்தியுடன் அனைவரும் சேர்ந்து ஜபிப்போம். ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. வெற்றிவேல், வீரவேல். திருச்செந்தூர் செந்திலாண்டவர் திருவடி சரணம். ஓம் சரவணபவ. திருச்செந்தூர் கடற்கரையில் சூரியன் உதிக்கும் அந்த தெய்வீக காட்சியை மனதில் நினைத்து பாருங்கள். பொன்னிற ஒளியில் செந்திலாண்டவர் அருள்முகம் பிரகாசிக்கிறது. கடலலைகள் அவரது திருவடிகளை வணங்குவது போல தோன்றுகிறது. அந்த புனிதமான தருணத்தில் நாமும் மனதார பணிவோம். செந்திலாண்டவா, என் மனதில் இருக்கும் அகந்தையை அகற்றுவாயாக. பணிவுடன் வாழும் குணத்தை அருள்வாயாக. நான் செல்லும் பாதை அறத்தின் பாதையாக இருக்க அருள் புரிவாயாக. வாழ்க்கையில் சில நேரங்களில் நமக்கு பதில் தெரியாமல் இருக்கலாம். அந்த நேரங்களில் அவசரப்படாமல் அமைதியாக சிந்தித்து இறைவனிடம் வழிகாட்டுதலை வேண்டுவது நமக்கு மனத்தெளிவை அளிக்கும். திருச்செந்தூர் முருகன் நமக்கு கற்பிப்பது, பொறுமை கொண்ட மனம் சோர்வடையாது. அன்பு கொண்ட இதயம் வெறுப்பை வளர்க்காது. உண்மை பேசும் நாவு அச்சத்தை அறியாது. இறைநம்பிக்கை கொண்ட உள்ளம் நம்பிக்கையை இழக்காது. இன்று உங்கள் வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி சில நிமிடங்கள் ஓம் சரவணபவ என்று ஜபியுங்கள். அந்த நேரத்தை அமைதிக்கான ஒரு தருணமாக மாற்றுங்கள். உங்கள் குடும்பத்தினர், நண்பர்கள், உங்களுக்கு நன்மை செய்தவர்கள், உங்களுடன் கருத்து வேறுபாடு கொண்டவர்களும் நலமுடன் இருக்க வேண்டும் என்று மனதார வேண்டுங்கள். எல்லோருக்கும் நன்மை வேண்டுவது பக்தியின் அழகான வெளிப்பாடு. இப்போது அனைவரும் சேர்ந்து முருகனை போற்றுவோம். வெற்றிவேல், வீரவேல். செந்தில் வேலவா போற்றி. திருச்செந்தூர் கந்தா போற்றி. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. முருகப்பெருமானின் அருள் அனைவருக்கும் மன அமைதி, நல்ல சிந்தனை, கருணை, தைரியம் ஆகியவற்றை வளர்க்கும் அருளாக எப்போதும் துணையாக இருக்கட்டும். திருச்செந்தூர் செந்திலாண்டவரின் திருநாமம் ஒலிக்கும் இடத்தில் பக்தியின் ஒளி என்றும் குறையாது.
இப்போது சில நொடிகள் கண்களை மூடி திருச்செந்தூர் கடற்கரையில் வீசும் தென்றலை மனதில் கற்பனை செய்யுங்கள். அலைகளின் ஓசையோடு முருகப்பெருமான் சந்நிதியில் நீங்கள் அமைதியாக நிற்பதாக எண்ணுங்கள். உங்கள் மனதில் இருக்கும் அனைத்து பாரங்களையும் அவரிடம் ஒப்படையுங்கள். அன்புடன் சொல்லுங்கள், முருகா, எனக்கு நல்ல சிந்தனையையும் நேர்மையான வழியில் நடக்கும் மன உறுதியையும் அருள்வாயாக. வாழ்க்கையில் கிடைக்கும் ஒவ்வொரு வெற்றியும் இறைவனின் அருளும் நமது முயற்சியும் இணைந்த பலன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சோதனைகள் வந்தாலும் நம்பிக்கையை இழக்காதீர்கள். தாமதம் ஏற்பட்டாலும் பொறுமையை இழக்காதீர்கள். வாய்ப்புகள் வரும்போது தயக்கமின்றி நல்லதைச் செய்யுங்கள். திருச்செந்தூர் முருகன் நமக்கு கற்றுத்தரும் மிக பெரிய பாடம் அன்பு, தைரியம், ஒழுக்கம் மற்றும் பக்தி. இன்று ஒரு நல்ல செயலைச் செய்யுங்கள். ஒருவருக்கு ஆறுதல் சொல்லுங்கள். பசியுடன் இருப்பவருக்கு உணவு அளியுங்கள். உங்கள் வீட்டில் அமைதியை வளர்த்திட இனிமையாக பேசுங்கள். இவை அனைத்தும் இறைவனை வழிபடுவதற்கு சமமான புண்ணிய செயல்கள். இறுதியாக மனமார சொல்லுங்கள், செந்திலாண்டவா, என் மனதில் எப்போதும் நல்ல எண்ணங்களை வளர்த்தருள்வாயாக. உன் அருளில் நம்பிக்கையுடன் வாழும் வலிமையை எனக்கு அளிப்பாயாக. வெற்றிவேல், வீரவேல். திருச்செந்தூர் முருகன் திருவருள் அனைவருக்கும் கிட்டட்டும். ஓம் சரவணபவ. திருச்செந்தூர் செந்திலாண்டவரின் திருவடியை நினைக்கும் இந்த புனித வேளையில் நம் இதயத்தை இறைநம்பிக்கையால் நிரப்புவோம். கடலின் அலைகள் வந்து செல்வது போல வாழ்க்கையிலும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரலாம். ஆனால் நம்பிக்கையையும் நல்ல செயல்களையும் விடாமல் பிடித்துக் கொள்வதே பக்தியின் பாதை. இப்போது உங்கள் மனதில் முருகப்பெருமானின் தெய்வீக திருவுருவத்தை நினைத்து மெதுவாக சொல்லுங்கள், செந்திலாண்டவா, என் மனம் அமைதியாக இருக்க அருள்வாயாக. நான் பேசும் வார்த்தைகள் அன்பை பரப்பட்டும். நான் செய்யும் செயல்கள் அறத்தை வளர்க்கட்டும். ஒவ்வொரு நாளும் சிறிய நன்மை ஒன்றையாவது செய்யுங்கள். ஒரு இனிய வார்த்தை, ஒரு புன்னகை, ஒரு உதவி, இவை அனைத்தும் இறைவனுக்குச் செய்யும் பூஜையை போன்றவை. திருச்செந்தூர் முருகன் நமக்கு தரும் ஆன்மீக பாடங்கள். கோபத்திற்கு பதில் பொறுமையை தேர்ந்தெடுங்கள். பயத்திற்கு பதில் தைரியத்தை வளர்த்து கொள்ளுங்கள். வெறுப்பிற்கு பதில் அன்பை விதையுங்கள். மனக்குழப்பத்திற்கு பதில் இறைநம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். இப்போது ஒரு நிமிடம் அமைதியாக இருந்து உலக நலனுக்காக பிரார்த்திப்போம். செந்திலாண்டவா, நோயால் துன்பப்படுவோருக்கு மனவலிமை அருள்வாயாக. கவலையில் இருப்போருக்கு ஆறுதல் கிடைக்கட்டும். அனைவரின் இல்லங்களிலும் அமைதி, ஒற்றுமை, நன்மை நிலைத்திருக்கட்டும். இறுதியாக பக்தியுடன் அனைவரும் சேர்ந்து ஜபிப்போம். ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. வெற்றிவேல், வீரவேல். திருச்செந்தூர் செந்திலாண்டவர் திருவடி சரணம். ஓம் சரவணபவ. கடலலைகள் ஓயாமல் கரையை தேடி வருவது போல பக்தனின் மனமும் இறைவனை நோக்கி திரும்பும் போது அதில் அமைதி மலரத் தொடங்குகிறது. திருச்செந்தூர் செந்திலாண்டவரை நினைக்கும் ஒவ்வொரு தருணமும் நம் மனதில் நல்ல எண்ணங்களை வளர்க்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும். இப்போது மெதுவாக மூச்சை இழுத்து விடுங்கள். ஒவ்வொரு மூச்சுடனும் மனதில் சொல்லுங்கள், ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. இந்த ஜபம் உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி உள்ளத்தில் அமைதியை வளர்க்கட்டும். முருகப்பெருமானின் வேல் தீமையை வெல்லும் தைரியத்தின் அடையாளமாகவும் அறியாமையை நீக்கும் ஞானத்தின் அடையாளமாகவும் போற்றப்படுகிறது. ஆகையால் ஒவ்வொரு நாளும் நாம் நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம், இன்று நான் யாருக்காவது உதவி செய்தேனா? நட்சத்திரக்குறி, இன்று நான் உண்மையுடன் நடந்து கொண்டேனா? நட்சத்திரக்குறி, இன்று என் வார்த்தைகள் யாருடைய மனதையும் காயப்படுத்தவில்லையா? இந்த சிந்தனைகள் நம் வாழ்க்கையை உயர்த்தும் நல்ல பழக்கங்களாக மாறட்டும். திருச்செந்தூர் முருகனின் திருவடியை நினைத்து நம் குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் நன்மை வேண்டி பிரார்த்திப்போம். செந்திலாண்டவா,
எங்கள் உள்ளங்களில் அன்பை வளர்த்தருள்வாயாக. நன்மை செய்யும் மனதை அருள்வாயாக. சவால்களை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் சரியான பாதையில் நடக்கும் ஞானத்தையும் வழங்குவாயாக. இறுதியாக பக்தியுடன் அனைவரும் சேர்ந்து 3 முறை ஜபிப்போம். ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. வெற்றிவேல், வீரவேல், திருச்செந்தூர் முருகன் திருவருள் அனைவர். ஓம் சரவணபவ. அலைகள் ஓயாமல் திருச்செந்தூர் கரையை வந்தடைவது போல இறைவனின் கருணையும் பக்தரின் இதயத்தை எப்போதும் தேடி வருகிறது. முருகப்பெருமானின் திருவடியை நினைக்கும் இந்த புனித வேளையில் உங்கள் மனதில் இருக்கும் கவலைகள் அனைத்தையும் அமைதியாக அவரிடம் சமர்ப்பியுங்கள். மனமார சொல்லுங்கள், முருகா, என் மனதில் அன்பை வளர்த்தருள்வாயாக. என் சிந்தனையில் தெளிவை அளிப்பாயாக. நான் செய்யும் ஒவ்வொரு நல்ல முயற்சியிலும் எனக்கு மனவலிமை தாராயாக. திருச்செந்தூர் முருகன் நமக்கு நினைவூட்டுவது வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தொடக்கம் என்பதே. நேற்றைய தோல்விகளை நினைத்து மனம் உடைய வேண்டாம். இன்றைய நாளில் நேர்மையுடன் செயல்படுங்கள். நாளைய தினத்தை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளுங்கள். பக்தியுடன் வாழும் மனிதன் தனது செயல்களால் உலகிற்கு ஒளி தருவான். இன்று உங்கள் வீட்டில் அமைதிக்காகவும் உங்கள் குடும்பத்தினரின் நலனுக்காகவும் உலகில் துன்பப்படும் அனைவருக்காகவும் ஒரு நிமிடம் அமைதியாக பிரார்த்தியுங்கள். செந்திலாண்டவா, எங்கள் இல்லங்களில் அன்பும் ஒற்றுமையும் நிலைத்திருக்கட்டும். எங்கள் உள்ளங்களில் கருணையும் பொறுமையும் வளரட்டும். நல்லதைச் செய்யும் எண்ணம் என்றும் குறையாமல் இருக்கட்டும். அதன்பின் மெதுவாக 12 முறை ஜபியுங்கள். ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. ஒவ்வொரு முறை ஜபிக்கும் போதும் உங்கள் மனம் மேலும் அமைதியை நோக்கி நகரட்டும். வெற்றிவேல், வீரவேல், திருச்செந்தூர் செந்திலாண்டவர் திருவருள் அனைவருக்கும் என்றும் துணையாக இருக்கட்டும். ஓம் சரவணபவ. திருச்செந்தூர் கடற்கரையில் சூரியன் உதிக்கும் அந்த தெய்வீக காட்சியை மனதில் நினைத்து பாருங்கள். பொன்னிற ஒளியில் செந்திலாண்டவர் அருள்முகம் பிரகாசிக்கிறது. கடலலைகள் அவரது திருவடிகளை வணங்குவது போல தோன்றுகிறது. அந்த புனிதமான தருணத்தில் நாமும் மனதார பணிவோம். செந்திலாண்டவா, என் மனதில் இருக்கும் அகந்தையை அகற்றுவாயாக. பணிவுடன் வாழும் குணத்தை அருள்வாயாக. நான் செல்லும் பாதை அறத்தின் பாதையாக இருக்க அருள் புரிவாயாக. வாழ்க்கையில் சில நேரங்களில் நமக்கு பதில் தெரியாமல் இருக்கலாம். அந்த நேரங்களில் அவசரப்படாமல் அமைதியாக சிந்தித்து இறைவனிடம் வழிகாட்டுதலை வேண்டுவது நமக்கு மனத்தெளிவை அளிக்கும். திருச்செந்தூர் முருகன் நமக்கு கற்பிப்பது பொறுமை கொண்ட மனம் சோர்வடையாது. அன்பு கொண்ட இதயம் வெறுப்பை வளர்க்காது. உண்மை பேசும் நாவு அச்சத்தை அறியாது. இறைநம்பிக்கை கொண்ட உள்ளம் நம்பிக்கையை இழக்காது. இன்று உங்கள் வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி சில நிமிடங்கள் ஓம் சரவணபவ என்று ஜபியுங்கள். அந்த நேரத்தை அமைதிக்கான ஒரு தருணமாக மாற்றுங்கள். உங்கள் குடும்பத்தினர், நண்பர்கள், உங்களுக்கு நன்மை செய்தவர்கள், உங்களுடன் கருத்து வேறுபாடு கொண்டவர்களும் நலமுடன் இருக்க வேண்டும் என்று மனதார வேண்டுங்கள். எல்லோருக்கும் நன்மை வேண்டுவது பக்தியின் அழகான வெளிப்பாடு. இப்போது அனைவரும் சேர்ந்து முருகனை போற்றுவோம். வெற்றிவேல், வீரவேல், செந்தில் வேலவா போற்றி, திருச்செந்தூர் கந்தா போற்றி. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. முருகப்பெருமானின் அருள் அனைவருக்கும் மன அமைதி, நல்ல சிந்தனை, கருணை, தைரியம் ஆகியவற்றை வளர்க்கும் அருளாக எப்போதும் துணையாக இருக்கட்டும். கடற்கரையில் வீசும் ஒவ்வொரு தென்றலும் அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று முருகப்பெருமான் நினைவூட்டுவதாக பக்தர்கள் உணர்கிறார்கள். வாழ்க்கையில் சவால்கள் வருவது இயல்பு. ஆனால் அவற்றை எதிர்கொள்ள மனவலிமையும் பொறுமையும் நல்ல முடிவுகளை எடுக்க தேவையான தெளிவும் கிடைக்க இறைவனிடம் பிரார்த்தனை செய்யலாம்.
இன்று இந்த தருணத்தில் உங்கள் மனதில் இருக்கும் கவலைகளை முருகனின் திருவடிகளில் சமர்ப்பியுங்கள். அமைதியாக 3 முறை சொல்லுங்கள். ஓம் சரவணபவ. இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் ஒவ்வொரு முறையும் உங்கள் மனம் அமைதியை நோக்கி நகரட்டும். திருச்செந்தூர் முருகன் நமக்கு கற்பிப்பது: உண்மையை பேசுங்கள். யாருக்கும் தீங்கு நினைக்காதீர்கள். பெற்றோர்களை மதியுங்கள். உழைப்பில் நேர்மையாக இருங்கள். உதவி தேவைப்படுபவர்களுக்கு கரம் நீட்டுங்கள். இவ்வாறு வாழ முயற்சிக்கும் போது பக்தியுடன் செய்யும் பிரார்த்தனை நம் உள்ளத்தில் நம்பிக்கையையும் உறுதியையும் வளர்க்கும். நீங்கள் இன்று எந்த நிலையிலிருந்தாலும் மனம் தளர வேண்டாம். ஒவ்வொரு விடியலும் ஒரு புதிய வாய்ப்பை கொண்டு வருகிறது. முருகனை நினைத்து நல்ல எண்ணத்துடன் உங்கள் நாளை தொடங்குங்கள். வெற்றிவேல். வீரவேல். செந்தில் ஆண்டவா, எங்கள் மனங்களில் பக்தியையும் அமைதியையும் நல்ல வழியில் நடக்கும் அறிவையும் அருள்வாயாக. ஓம் சரவணபவ. ஓம் சரவணபவ. ஓம்